إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்னும் மேலாக மதிக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி பெண்மணிகள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபோயின்கள் மீதும் தாபோயின் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் கொண்டு வந்து சேர்த்த இமாம்களின் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் இந்த ஜும்மா தினத்திலே குழுமிருக்கும் நம் அனைவர் மீதும் ஏகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று கூறி எனது ஜும்மாவை ஆரம்பம் செய்கிறேன். இந்த சிறப்பிற்குரிய ஜும்மா நாளிலே பேசவிருக்கும் தலைப்பு, ஏன் பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் சில தருணங்களுடைய வாழ்க்கையில் கடக்கும் பொழுது அவனுடைய சிந்தனையில் சில வார்த்தைகள் உதிக்கும். எதற்காக நாம் பிறந்திருக்கிறோம், எதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்னதான் செய்ய போகிறோம், இது போன்ற சில வார்த்தைகள் மனிதர்கள் மத்தியிலே உதிப்பது உண்டு. இது அனைத்து மனிதர்கள் மத்தியிலும் உதிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். முஸ்லீம்களாக நாம் இருக்கிறோம், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டோம். அல்லாஹ் தஆலா தனது திருமுறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வலகது மகானக்கும் ஃபில் அர்தி வஜஅல்னா லக்கும் ஃபீஹா மா ஷா. பூமியில் உங்களை வாழ செய்திருக்கிறோம், உங்களுக்கு வசதி வாய்ப்புகளும் அதில் ஏற்படுத்தி இருக்கிறோம். இப்போ அல்லாஹ் தஆலா மனிதர்களை பூமியில் அனுப்பியிருக்கிறான். அனுப்பிவிட்டு மனிதர்களுக்கு இங்கே பல வசதி வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறான். அந்த வசதி வாய்ப்புகளை பற்றி நம்ம சொன்னோம் என்றால் எண்ணிலடங்காத வசதி வாய்ப்புகள் அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறான். எப்படிப்பட்ட பரம ஏழையாக இருந்தாலும் சரி, அவனுக்கென்று அல்லாஹ் தஆலா சில வசதிகளை கொடுத்துருப்பான். மனிதன் எனக்கு எந்த வசதியும் இல்லை என்று சொல்லவே முடியாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா பல வசதி வாய்ப்புகளை மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான். இருந்தாலும் மனிதனுக்கு என்ன சிந்தனை வருதுன்னா, எதற்காக பிறந்திருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம், ஏன் பிறந்தோம், என்ன செய்ய போகிறோம். மனிதன் இது எல்லாமே பார்க்கிறான், தன்னுடைய வசதி வாய்ப்புகள் அனைத்துமே பார்க்கிறான். சாப்பிடக்கூடிய உணவு, வசிக்கக்கூடிய இடங்கள், இன்னும் எண்ணற்ற வசதி வாய்ப்புகளை மனிதன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்போ இது எல்லாமே அவன் பயன்படுத்தும் பொழுது மனிதன் அல்லாஹ் தஆலா எனக்கு அருள் செய்திருக்கிறான், அல்லாஹ் தஆலா எனக்கு பொக்கிஷங்களை கொடுத்துருக்கிறான், அல்லாஹ் தஆலா நிறைய எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறான். இப்போ இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாமே வரும் பொழுது அல்லாஹ்வே அவன் நினைக்கிறான், அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்புகளை கொடுக்குறான், பொருளாதாரத்தை கொடுக்குறான், எல்லா சகலமும் எனக்கு கொடுக்குறான்னு சொல்லி மனிதன் நினைக்கிறான். அப்போ இதற்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எதற்காக பிறந்திருக்கிறேன், இதற்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் பிறந்துட்டேன், அல்லாஹ் தஆலா பிறக்க செய்திருக்கிறான். எதற்காக வாழுகிறேன், அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த வசதி வாய்ப்புகளை அது பெறுவதற்காக வேண்டி, அதை பயன்படுத்துவதற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி மனிதன் நினைக்கிறான். ஆனால் அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், எதற்காக, ஏன் பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம். இதற்குண்டான ஒரு முக்கியமான வசனத்தை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். அல்லஸீ ஹலகல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீ நினைக்கிறல்ல வசதி வாய்ப்பு நான் கொடுத்தேன்னு, அந்த வசதி வாய்ப்புகள் மட்டும் இல்லை, அது இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. எதற்காக உன்னை படைச்சேன் தெரியுமா, இந்த உலகத்தில் உங்களில் அழகிய செயல் யார் செய்கிறாரோ அவர் யார் என்று சோதிப்பதற்காக மரணத்தையும் வாழ்வையும் அவன் படைத்தான். உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் மட்டும் இல்லை, எதற்காக படைத்தேன், நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அழகிய செயல்களுக்குரியவர் யார் என்று சோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும், அதற்காக தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, அதற்காக தான் நாளைக்கு மரணிக்க போகிறீங்க. அப்போது உங்களுடைய அழகிய
செயல்களுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் உங்களை நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னொரு சில அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த பொருளாதாரங்கள், வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கறது தான், இதெல்லாம் நோக்கம்தான், இதெல்லாம் அனுபவிக்க வேண்டும் தான். பிரதானமான நோக்கங்களை பற்றி அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். உன்னை படைச்சது எதுக்குன்னா, நீ என்ன நல்லறங்கள் செய்ய போகிற, அதெல்லாம் நான் சோதிப்பேன், பார்க்க போகிறேன், அழகான செயலுக்குரிய யாருக்கு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு, இன்னொரு முக்கியமான அம்சம், நீங்கள் எதற்காக உங்களை படைச்சுன்னு சொல்லும்போது அல்லாஹ் அதில் சொல்கிறான், உமா ஹலஸ்து அல் ஜின்ன வல் இன்ஸு இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்ததே என்னை நீங்கள் வணங்க வேண்டும், அதற்காக தான் படைச்சிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா தனித்தனியாக பிரித்து சொல்கிறான், மனிதர்களே உங்களுக்கு வசதி வாய்ப்பையும் கொடுக்குறேன், நீங்கள் நல்லது எது செய்ய போகிறீங்க அதையும் நான் பார்க்கிறேன், அதே போல் உங்களை நான் முக்கியமாக படைத்ததே நீங்கள் என்னை வணங்க வேண்டும், என்னை தலை சாய்க்க வேண்டும். நீ மண்டலை போட்டு குழப்பிக் கொண்டிருக்காத, எதற்காக பிறந்திருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம், எதற்காக வாழ்கிறோம், நீ உன்னுடைய மண்டையை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாது. எல்லாத்தையும் கொடுத்துருக்குறேன், உனக்கு வசதி வாய்ப்பையும் கொடுத்துருக்குறேன், நீ செய்யக்கூடிய செயல்கள் அதற்குண்டான நன்மை கொடுக்க போகிறோம்ல அதையும் செய்வேன், அதற்கும் மேலாக உன்னை படைத்ததே என்னை நீ தலை சாய்த்து வணங்க வேண்டும், அதற்காகத்தான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தேன் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இப்போ புரிஞ்சிடுச்சு நமக்கு ஏன் பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம், எதற்காக பிறந்திருக்கிறோம், எதற்காக வாழ்கிறோம். அல்லாஹ் தஆலா ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டான், இதற்காக தான் உங்களை படைத்தேன், நீங்கள் என்னை வணங்க வேண்டும், அதிலே நல்லறங்கள் செய்ய வேண்டும், இதற்காக தான் படைச்சிருக்கிறேன். நீங்கள் மரணிக்கும் பொழுது உங்களுக்கு ஹயாத்தையும் வாழ்க்கையும் கொடுத்துருக்கிறேன், மரணமும் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் மரணம் அடைந்து விட்டால் நல் செயல்களுக்காக வேண்டி உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பேன். இது எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டான், அது பார்த்து பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன இதில் சிந்திக்க வேண்டும் என்றால், மக்கள் எல்லாம், உலக மக்கள்லாம் ஒரு பக்கம் ஓடக்கூடிய இந்த சமயத்தில், அணி அணியாக கூட்டம் கூட்டமாக பல்வேறு பாதைகளில் செல்லக்கூடிய இந்த நேரத்தில், நாங்கள் மட்டும் இந்த கொள்கை தேர்வு செய்து கொண்டு, நான் மட்டும் இந்த பாதையை சரி என்று தேர்வு செய்துவிட்டு இதில் பயணிக்கிறோமே, நமக்கு என்ன அவசியம் ஏற்பட்டது? இந்த கொள்கைக்குள்ளே இருக்கிறோம், இதில் நம்ம பயணிக்கிறோம், குறைவான மக்களாக இருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய சமுதாயங்களையும் மக்களையும் பிரித்து பிரித்து பார்க்கும் பொழுது கூட்டம் கூட்டமாக இருக்கிறாங்க, தனித்தனியாக அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் விட்டு விலகி நாம் மட்டும் ஒரு பயணத்தில் ஓடுறோம்னா என்ன காரணம்? அப்போ இந்த வசனங்கள் நமக்கு புரிகிறது. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை என்பது சும்மா இங்கே இருக்கிறது வாழ்க்கை மட்டுமில்லை, இதை தாண்டி நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் நிரந்தரம், இது நிரந்தரம் கிடையாது சொல்லி புரிந்து வைத்திருக்கிறோம். இது புரிந்த காரணத்தினால், அறிந்து வைத்திருக்கிற காரணத்தினால் நாம் இந்த பாதை தேர்வு செய்து கொண்டோம். எதற்காக நாம் தேர்வு செய்யணும் இந்த பாதை? இதில் வராமல் இருந்திருந்தால் நல்ல சொகுசாக ஜாலியாக ஆடல் பாடல் என்ன வேணாலும் செய்யலாம். இதில் வராமல் இருந்திருந்தால் சொந்த பந்தங்களுடைய திருமணங்கள் மார்க்கத்துக்கு முரணாக நடக்குது, அருவருப்பு, ஆபாசம், அசிங்கம் எல்லாமே நடக்குது, பல கூத்துக்கள் திருமணம் நடக்குது. வரதட்சணை இன்றைக்கு பெண்கள் வாங்கி தற்கொலை செய்தவர்களால் அதற்கு காரணமான திருமணங்கள், வரதட்சணை திருமணங்கள், அதில் போய் பங்கெடுக்கிறாங்க, அதில் போய் நம்மளும் பங்கெடுக்கலாம், அதுக்கும் போயிட்டு வரலாம், எல்லாமே செய்யலாம்ல. இங்கே வந்தால் கஷ்டப்படணுமே, யோசித்து பார்க்கணுமே. எந்த செயல் நாம் செய்தாலும் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய செயல்கள் எது என்று சோதிப்புங்கிறன்னு சொல்கிறான். அதை பார்த்து விட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் பார்த்து 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 செய்கிறோம். அது எல்லாம் தவறு, தப்பான கொள்கை என்று விலகி வந்து விட்டோம். இது எல்லாம் புறக்கணித்து வைத்திருக்கிறோம். ஒரு பர்த்டேவாக நான் செய்ய மாட்டேன். என்னுடைய பிள்ளை ஸ்கூலில் படிக்கக்கூடிய மற்ற பிள்ளைகள் பர்த்டே அன்றைக்கு சாக்லேட்டு கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. நம்ம பிள்ளை ஆசையாக கேட்கும், என்னன்னே தெரியாது அந்த பிள்ளைக்கு கேட்கும், நானும் கொடுக்கணும். அது கொடுக்கக்கூடாதுப்பா, அது தவறுப்பா, அல்லாஹ் தஆலா நாளைக்கு உன்னை தண்டிப்பான், அல்லாஹ் தஆலா நாளைக்கு கேள்வி கேட்பான். ஒரு சிறிய வயசுலேயே அவனுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி அந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் இந்த சாக்லேட்டு கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இந்த கொள்கைக்குள்ளே வந்துட்டோம், அதெல்லாம் தவறு என்று விளங்கி கொண்டோம். வந்ததுக்கு பின்னால் இதில் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான்.
நம்மளை பார்த்து பேசுகிற மாதிரியான வசனம் இது. நீங்கள் மனித குலத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய திருமறையினுடைய வசனம், இந்த மனித குலத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வை நீங்கள் நம்புகிறீர்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறைகளால் சொல்லி காட்டுறான். இது எல்லாமே தவறு, அதெல்லாம் நாளைக்கு வழிகேடு, அதில் போகக்கூடாதுன்னு சொல்லி இதுக்குள்ளே வந்துட்டோம், இதில் பயணிக்கிறோம். பயணிக்கக்கூடிய இந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நாம் சிந்தித்து பார்த்தோமா? அல்லாஹ் தஆலா உங்களை மனித குலத்திலே சிறந்த சமுதாயமாக தேர்வு செய்திருக்கிறேன், அதில் நீங்கள் நன்மை ஏவுவீங்க, தீமை தடுப்பீங்கிறான். நாம் இந்த காரியத்தை செய்கிறோமா? நன்மை ஏவுகிறோமா, தீமை தடுக்கிறோமான்னு பார்த்தோம்னா, நன்மை ஒரு தடங்களை ஏவிக்கொள்கிறோம், தீமை தடுக்கக்கூடிய இந்த காரியத்தில் மிக குறைவாக இருக்கிறோம். இன்றைக்கு என்னென்ன தீமைகள் கண்ணுக்கு முன்னாடி நடக்குது, ஊர்களில் நடக்குது, முகல்லால் நடக்குது. ஏன் நம்முடைய சொந்த வீட்டில் தாய் தவறு செய்கிறாங்க, தந்தை தவறு செய்கிறார், மார்க்கத்துக்கு முன்னாக இருக்கிறார், மாமனார் தவறு செய்கிறார், மாமியார் தவறு செய்கிறார், மச்சான் தவறு செய்கிறான், அண்ணன் தம்பி தவறு செய்கிறான், பெற்ற பிள்ளை தவறு செய்கிறார். அந்த நேரத்தில் அவர்களுக்கு இது தவறு என்று சுட்டிக்காட்டியவர்கள் நாம் எத்தனை பேர்? அல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் மனித குலத்தில் சிறந்த சமுதாயம், நன்மை ஏவணும், தீமை தடுக்கணும். அந்த தீமை தடுக்கக்கூடிய அந்த பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? நம்ம அளவில் இந்த மார்க்கத்தை தேர்வு செய்து நம்ம பயணித்தால் நம்ம போதுமா? எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம், இந்த சத்தியத்தை மக்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும், எல்லாமே அறிந்து கொள்ள வேண்டும், நல்ல ஆசை, நல்ல திட்டம். ஆனால் நம்ம அளவில் நாம் தொடங்கப்பட வேண்டுமா இல்லையா? உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நீங்கள் நரக நெருப்பில் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நம்முடைய குடும்பத்தை நாம் காப்பாற்றி விட்டோமா நரக நெருப்பிலிருந்து? என்னுடைய பிள்ளை காப்பாற்றி விட்டனா? என்னுடைய தாய் தந்தை காப்பாற்றி விட்டேனா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாமே இந்த கொள்கை அறிந்து கொள்ள வேண்டுங்கிற ஆசை இருக்கிறது, அது நம்முடைய குடும்பங்களை சொல்வதற்கு நமக்கு தயக்கம். திருமணத்துக்கு வந்து கூப்பிடுவாங்க, சொந்தம், இரத்த பந்தம், அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ திருமணத்துக்கு வந்து கூப்பிடுவாங்க. வரதட்சணையிலேருந்து பித்தத்தை எல்லாமே நடக்கும். வாய் திறந்து இது தவறுமா செய்யக்கூடாதுன்னு சொல்வதற்கு இங்கே ஆள் இருக்கிறதா? இங்கே சொல்வதற்கு தைரியம் இருக்கிறதா? முதல்ல நீங்கள் சொல்லி பாருங்க. இந்த மாதிரி திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் சொந்த பந்தங்களில் நெருங்கிய வட்டாரத்தில் சொல்லி பாருங்க. நீங்கள் அப்பொழுதுதான் நம்ம சத்தியத்தில் உண்மையாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஏன்? அப்பொழுதுதான் உங்களை விட்டு வெருண்டு ஓடுவார்கள் அவர்கள். நீங்கள் ஷிர்க்கு தவறுன்னு நீங்கள் சொல்லி பாருங்க, நீங்கள் கட்டியிருக்கிற தாயத்து தவறுன்னு நீங்கள் சொல்லி பாருங்க. அந்த நேரத்தில் தான் உங்களுடைய குடும்பம், நெருங்கிய உறவு, நட்பு, நான் திருமணத்துக்கு போனால் தப்பாக நினைப்பான், அவன் வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போனால் தப்பாக நினைக்கிறீங்கல்ல, இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் அணிந்திருக்கிற இந்த தாயத்து தவறு, அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, நிரந்தர நரகம் சொல்லி பாருங்க. அவங்க நட்பு, கல்யாணத்துக்கு போறீங்கல்ல, மற்ற நிகழ்ச்சிகளுக்கு போறீங்கல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணதும் நடக்குதுல்ல, நட்பு வேணும்னு நினைக்கிறீங்கல்ல, நீங்க நட்பு வேண்டும் என்று நினைக்கிறீங்க, நீங்க சொல்லக்கூடிய சத்தியத்தை கேட்டுவிட்டு இந்த நட்பு வேண்டாம் என்று விலகி செல்கிறார்கள் அவர்கள். இந்த மார்க்கத்தை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு எதற்காக பிறந்திருக்கிறோம், எதற்காக வாழுகிறோம், இது கூட நம்ம தெரியாமல் வாழ்க்கையை நம்ம கழிச்சோம்னா, அல்லாஹ் தஆலா கடந்துவிட்ட சமுதாயத்தை பற்றி பேசுகிறான். கடந்துவிட்ட சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அதில் யூதர்கள் சம்பந்தமாக சில வசனங்கள் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். என்ன சொல்றான் தெரியுமா? யூதர்களுக்கு சனிக்கிழமை நாட்களில் எப்படி நமக்கு ஜும்மா இன்றைக்கு இருக்கிறதோ சிறப்பிற்குரிய நாள், அந்த மாதிரி அவர்களுக்கு சனிக்கிழமை. கிறிஸ்தவர்கள் அவர்கள் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை வைத்திருக்கிறாங்க. சனிக்கிழமை நாட்களிலே அவர்கள் இப்ராஹிம் நபியை கொள்கை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால், அல்லாஹ்வுடைய பல செயல்கள் அவர்கள் செய்யாத காரணத்தினால் அல்லாஹ் தஆலா சில தண்டனைகளை அவன் கொடுக்குறான். என்ன தண்டனை கொடுக்குறான்? அந்த யூதர்களுக்கு கலந்துவிட்ட சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையில் பேசக்கூடிய வசனங்கள் இதெல்லாமே. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்க செல்லக்கூடாது, சனிக்கிழமை மீன் பிடிக்க நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு உத்தரவாக போடுகிறான்.
சூரே அல்-அராஃப்ல சனிக்கிழமை நாட்களில் அல்லாஹ் திட்டம் போட்டுட்டான், யாருமே போகக்கூடாது, தடுத்து இருக்கிறான். ஹலாலான விஷயம்தான். இப்போ ஜும்மா பேசிகிட்டு இருக்கிறோம், இந்த நேரத்தில் வியாபாரம் பண்ணலாமா? தடுக்கப்பட்டிருக்கு. ஜும்மா முடித்து நம்பிக்கை கொண்டவரே, நீங்கள் இந்த ஜும்மா நாளிலே தொழுகை அழைக்கப்பட்டால் நீங்கள் தொழுகைக்கு செல்லுங்கள், சென்று முடித்த பின்னால் வியாபாரத்திற்காக விரைந்து செல்லுங்கள். அப்போ இந்த குறிப்பிட்ட டைமில் வியாபாரம் செய்யக்கூடாது ஜும்மா நாட்களில், அதற்கு பின்னாடி செய்யலாம். அதே மாதிரி அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் மீன் பிடிக்கக்கூடாது உத்தரவு போடுகிறான். ஒரு நாள் முழுக்க, நமக்கு குறைந்த நேரம், அவங்களுக்கு நாள் முழுவதும். அப்போ அந்த மாதிரியான சட்டம் போடும்போது என்ன நடக்குதுன்னா, சனிக்கிழமை மட்டும் அதிகமாக மீன்கள் அல்லாஹ் சோதிப்பான். ஜும்மா நாட்களில் வருவாங்க, கடை மூடி நிற்போம், கரெக்டாக யாராவது கஸ்டமர் வரும், எனக்கு இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும், ஜும்மாவுடைய டைம் 1 மணிக்கு போய் நம்ம உள்ளே உக்காரலன்னா மலக்குமார்கள் ஏடைகளை மூடி வைத்து உக்காந்துருவாங்க. இருந்தாலும் நம்ம லேட்டாக தான் வர்றோம், அது பதிவு செய்யப்படாது. அப்போ கரெக்டாக அந்த நேரம் பார்த்து யாராவது கஸ்டமர் வருவாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு என்ன நடக்குது, அல்லாஹ் சோதிப்பது. எனக்கு வியாபாரம் தேவை, எனக்கு ஜும்மா தான் முக்கியம் வந்துடணும் நம்ம. அப்போ அன்றைக்கு அந்த சனிக்கிழமை நாட்கள் மீன்கள் அதிகமாக மேலே வருது. அந்த மக்கள் பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஒரு சாரார் ஏதோ ஆகட்டும் மீன் பிடிக்க போகலான்னு சொல்லி ஒரு கூட்டம் மீன் பிடிக்க கிளம்பி போகிறாங்க. ஒரு கூட்டம் நமக்கு எதுக்கு ஒம்பு, அல்லாஹ் தடுத்துருக்கிறான், வேண்டாம் நாம் அப்படியே இருந்துடலாமே, தடுத்த காரியம் நம்ம ஏன் செய்யணும், அப்படி என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அதே போல் இன்னொரு கூட்டம் பிடிக்க போகிறாங்கல்ல, இதுதான் நன்மை ஏவி தீமை தடுப்பது. ஒரு கூட்டம் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி அல்லாஹ் தஆலா சனிக்கிழமை நாளில் மீன் பிடிக்கணும்னு சொல்லி தடுத்துருக்கிறான், நீங்கள் மீன் பிடிக்க போகிறீங்களே, அல்லாஹ்வுடைய தண்டனை அஸாப் வந்ததுன்னா அதனால் நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லி ஒரு சாரார் தடுக்கிறாங்க. 3 சாரார், ஒரு சாரார் பிடிக்க போகலை, ஒரு சாரார் பிடிக்க போகிறாங்க, ஒரு சாரார் பிடிக்க போகிறவங்களே தடுக்கிறாங்க. புரியுதா? அதாவது நம்முடைய வழக்கத்தில் நமக்கு தௌஹீத் கிடைச்சிருச்சு, யார் போய் அவங்கக்கிட்ட சொல்லுவது, நமக்கு என்னத்துக்கு ஒம்பு, நாம் ஏற்றுக்கிட்டோம்ல, நம்மளோட இருந்துடலாம், அவங்க வேலை அவங்க பார்க்கட்டும், நமக்கு என்னதுக்கு பிரச்சனை, நாம் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் நம்பியிருக்கிறோம், நம்மளால வைத்துக் கொள்ளலாம். நீ தாயே சொல்ல மாட்டேன், தந்தை சொல்ல மாட்டேன், மாமனாருக்கு சொல்ல மாட்டேன், யாருக்குமே சொல்ல மாட்டேன், அண்ணன் தம்பியாக சொல்ல மாட்டேன், பிள்ளைகளுக்கு சொல்ல மாட்டேன், என்னோட இருந்து கொள்ளட்டும். இப்படியான ஒரு சாரார் இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு என்ன சொல்கிறான்னா, கூறப்பட்ட அறிவுரை அவர்கள் மறந்தபோது அல்லாஹ் தஆலா 2 சாராரை விட்டு ஒரு சாராரை மட்டும் காப்பாற்றுறான். அவர்களை அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்தை, அல்லாஹ் போட்ட உத்தரவை மீறிய காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவர்களை இழிந்த குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்களுக்கு யார் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை மீறி சென்றார்களோ அவர் அல்லாஹ் சொல்றான், அவர்களை இழிந்த குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றினோம். யாரை தவிர, யாரு நன்மை ஏவி தீமை தடுத்தாங்க, அல்லாஹ் சட்டம் போட்டிருக்கிறான், அல்லாஹ் கடுமை காமிச்சிருவான், நீங்கள் பிடிக்காதீங்க, சனிக்கிழமை போகாதீங்கன்னு சொல்லி யார் தடுத்தார்களோ அவர்களை மட்டும்தான் காப்பாற்றினோம். 2 சாராரையும் நாம் இழிந்து குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இந்த வசனம் எத்தனையோ டைம் கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். அப்போ கேட்டுவிட்டு நாம் சென்று விட வேண்டுமா, அல்லது கேட்ட இந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கையை நம்மளால் வைத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய தாய்க்கு சொல்லணும், தந்தை சொல்லணும், சுற்று வட்டார மக்களுக்கு சொல்லணும், எல்லாருக்கும் செய்தி போய் சேர்க்க வேண்டும் என்று அந்த ஆசை நாம் ஏற்படுத்தி கொண்டோமான்னா கண்டிப்பாக நம்மளோட தான் இருக்குது, நமக்குள்ளே தான் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம அளவில் நம்ம சொன்ன என்ன, நம்ம குடும்பங்களை சொன்ன என்ன, சொல்லிவிட்டு அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டால் அது வேற. சொல்கிறோம், அவர்களுக்கு திருமறை குர்ஆனை படித்து காட்டுறோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை படித்து காட்டுறோம், இதுதான் வாழ்க்கை, இப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதற்காக தான் பிறந்திருக்கிறோம், இதற்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் நிரந்தரமானது அல்ல, குறிப்பிட்ட நாட்கள் தான், இது ஒரு அலங்காரம், சீனத். குறிப்பிட்ட நாட்களில் நாமெல்லாம் மறைந்து போக போகிறோம். நேற்றைக்கு தர்மபுரியிலங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க, யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, கரண்ட் ஷாக் அடிக்க நல்லா இருந்த மனிதர்கள் 3 பேர், நல்ல திடகாத்தமாக இருந்தவர்கள், மரணம் எப்போ வரும்னே தெரியாது. அப்போ அதற்குண்டான தயாரிப்பு, எதற்காக பிறந்திருக்கோம், எதற்காக வாழ்கிறோம், என்னுடைய அமல்கள் சிறந்ததாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு நான் தலை சாய்க்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு பணிய வேண்டும். அல்லாஹ் தஆலா சொன்ன உங்களுக்கு எதற்காக படித்திருக்கிறேன்,
நீ என்னை வணங்க வேண்டும், சுஜூது செய்ய வேண்டும், அதற்காகத்தான் உன்னை படைத்தேன். அந்த செயல் நாம் செய்கிறோமா? பள்ளிவாசல்கள் ஃபஜ்ர்ல யாருமே இல்லையே, அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டானா? முஹல்லால எத்தனை தௌஹீதார்கள் சும்மால உட்கார்ந்துருக்கிறீங்க, அல்லாஹ் கேள்வி கேட்பான்னு நினைச்சீங்களா? பள்ளிவாசல்ல காலையில் 2 பேர் 3 பேர் தொழுகைக்கு மட்டும் வர்றாங்களே, நான் எதற்காக உன்னை படைத்திருக்கிறேன், அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான்னு நினைச்சீங்களா? அணு அளவு தௌஹீத் கொள்கை இருந்தாலும் சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ் அனுப்பிச்சுன்னு சொல்லி அந்த வசனம் படித்து பார்த்த உடனே எப்படியும் சொர்க்கத்துக்கு தான் போகிற அந்த மமதையா நமக்கு? அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருக்கும் விசாரணை செய்வான், கேள்வி கேட்பான், விட்டுற மாட்டான். நான் உன்னை படைச்சதை என்னை வணங்கணும்ப்பா, அதுக்காக தான் படைச்சேன். நீ நைட்டு 12 வரைக்கும் உன்னுடைய தொழில் பார்த்து நீ தூங்கிட்டேன்னா நான் அதுக்கு பொறுப்பா? நீ ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு பார்த்து தூங்கி விட்டால் ஃபஜர் தொழுனா அதை நான் பொறுப்பா? அதுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டானா? உன்னுடைய வியாபாரம் அடுத்தது, உன்னுடைய வசதி அடுத்தது. முதல் நோக்கம் ஜின்களையும் மனிதன் படைச்சதை என்னை நீ வணங்கணும்ப்பா, இதற்காக தான் படைச்சேன். இப்போ ஃபஜருக்கு எங்க, அசருக்கு எங்க, ஜோருக்கு எங்க, மக்ரிபுக்கு எங்க, இஷாக்கு எங்க? ஃபஜர் நேரத்தில் நமக்கு யாருக்காவது எனக்கு வேலை இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஃபஜர் நேரங்கள் நான் பிஸியான நேரம் ஃபஜர், யாராவது சொல்ல முடியுமா? ஃபஜரில் என்ன பிஸி? தூங்குறதுல பிஸி, தூங்கக்கூடிய அந்த நேரத்தில் பிஸி. நம்ம வேற எதுலையுமே பிஸி கிடையாது, யாருமே பிஸி இல்லைங்க. ஜோருக்கு பிஸி சொல்லலாம், அசருக்கு ஏதோ ஒரு பிஸி, மக்ரிப் இஷாலையும் ஏதோ ஒரு வேலை, 1000 காரணம் சொல்லலாம். ஃபஜருக்கு ஒரு காரணம், நான் கடையில் இருந்தேன், நான் டியூட்டிக்கு போயிட்டேன், ஏதாவது ஒரு காரணம் யாராவது சொல்ல முடியுமா? அல்லாஹ்ட்ட போய் சொல்லணும் இல்லைங்க, ஏப்பா ஃபஜருக்கு வரல சொல்லணும்ல. கடையில் இருந்தால் வியாபாரம் கூட வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு போகலான்னு இருந்தேன். ஃபஜருக்கு என்ன சொல்லுவீங்க? என்ன காரணம் நம்மகிட்ட இருக்கிறது? யார் ஃபஜர் தொழுகை தொழுகிறாரோ அவர் வெற்றி கொடி நட்டு விட்டார். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் இருக்குல்ல, ஃபஜர் தொழுகை தொழுந்து கிளம்பக்கூடியவர் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய தூதர் வெற்றி கொடி காலை நட்டு விட்டார் அவர். அதே போல ஃபஜருக்கு முன் இருக்கக்கூடிய 2 ரக்காத் சுன்னத், அந்த சுன்னத் உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் சிறந்தது சிறப்பு நினைக்கிறீங்களோ அது அனைத்தையும் விட அந்த 2 ரக்காத் சிறப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி. அப்போ எதற்காக நான் பிறந்திருக்கிறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? நான் ஒரு நாள் வரல, 2 நாள் வரல, சரி ஏதோ உடம்பு சரியில்லை, பிரச்சனை, குளிர், ஏதோ ஒன்று. வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம எப்படி வரணும்னா எதற்கு பிறந்திருக்கிறோம், எதற்காக வாழ்கிறோம், நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். மற்ற மக்கள் மாதிரி நம்ம இல்லைங்க. அல்லாஹ் நம்ம கொடுத்த ஹிதாயத் எப்படிப்பட்ட ஹிதாயத் தெரியுமா? ஒருத்தட்ட சில நாளுக்கு முன்னாடி நான் பேசுகிறேன், ஷிர்கை பற்றி பேசுகிறேன், இது தவறு தப்புன்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னோட முன்னோர்கள் மூதாதையர்கள் எதை பின்பற்றினார்களோ அதன் வழியாக நான் போக போகிறேங்கிறாரு. அப்படியான நிலை நம்முடைய நிலையா? நம்ம நிலை என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை காட்டி கொடுத்தார்களோ, சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழி எது என்று சொல்கிறார்களோ அது என்று நாம் பின்பற்றிக்கிறோம். இது சாதாரணமான ஹிதாயத்தாங்க. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறைகளால் சொல்லி காட்டுறான். யாரை பார்த்து பேசுகிறானா? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பேசுகிறான். நபியே, நீங்கள் விரும்பக்கூடியவரை நேர்வழியில் செலுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரை நினைச்சாலும், அல்லாஹ்வுடைய தூதர் யாரை நினைக்கிறாங்களோ அவர்களை நீர் விரும்பிய வழியில் நேர்வழியில் செலுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரால் கூட ஒருவரை நேர்வழிப்படுத்த முடியும் என்றால் முடியாது. ஏன்? அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்தில் போட வேண்டும், அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும். நமக்கெல்லாம் இவ்வளோ பெரிய பொக்கிஷம் ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதற்காகவே அல்லாஹ்வுக்கு புகழ வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும். இந்த ஹிதாயத்து மற்றும் கிடைக்கல. பார்க்கிறோமே, கூட்டம் கூட்டமாக நரகத்துக்கு செல்லக்கூடிய கூட்டம். அல்லாஹ் நீ காப்பாற்றிக்கொள், அல்லாஹ் இவர்களுக்கு நேர்வழியை கொடு. அதனால தான் நம்ம பயணம் செய்கிறோம். நமக்கு என்னங்க தேவை இருக்குது? ஷிர்கு வீட்டில் போய் தாயத்துக்கள் சொல்வதற்கும், ஊராக சென்று கிராமமாக சென்று இது தவறு, நமக்கு என்ன அவசியம், என்ன தேவை இருக்கிறது நமக்கு? எதுக்காக களத்தில் செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த ஹிதாயத் அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கிறான். அந்த ஹிதாயத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு அல்லாஹ்வை மறந்தவர்களாக எதற்காக பிறந்திருக்கிறோம், எதற்காக வாழுகிறோம், இந்த அடிப்படை கூட நம்ம தெரியாமல் வாழ்க்கையில் பயணம் செய்திருந்தோம்னா, நல்ல சம்பாதிங்க, அல்லாஹ் சொல்கிறது தானே, உங்களுடைய வசதிகள் நான் கொடுக்குறேன், சம்பாதிங்க, தப்பு இல்லை.
நல்ல வீடு கட்டிக்கோங்க, தப்பு இல்லை. வாகனம் வைங்க, தப்பு இல்லை. நல்ல ஆடைகள் வைங்க, தப்பு கிடையாது. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேனே, அதை நீங்கள் பார்த்தீர்களா? நீங்கள் சிந்தித்தீர்களா? அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு ஒரு எச்சரிக்கையாக திருமறை குர்ஆனில் பல வசனங்களை சொல்லி காட்டுறான். நாளைக்கு மறுமை என்று ஒன்று இருக்கிறது. நீ சொந்த பந்தம் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார், நீ சொந்தம் என்று நெருங்கி கொண்டிருக்கிறாய். தாய் பாசம், தந்தை பாசம், சொந்த பந்தம் என்று அரவணைத்து வாழ்கிறாய். நாளைக்கு அந்த சொந்த பந்தம் உங்களுடைய தாயோ தந்தையோ உங்களுடைய சகோதரியோ எந்த நட்பாக இருக்கட்டும், மறுமை நாளுடைய நிலை என்ன? தாய் தன்னுடைய பிள்ளை பார்த்து ஓடுவாள், பிள்ளை தாயை பார்த்து ஓடுவாள். தன்னுடைய குடும்ப தலைவன் குடும்பத்தார் என்ன நினைப்பான்னா, என்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் எடுத்துக்கொள், என்னுடைய தம்பி எடுத்துக்கோ, அண்ணன் எடுத்துக்கோ, என்னுடைய தாயை எல்லாத்தையும் எடுத்துக்கோ, என்னை மட்டும் விட்டு விடு. அப்படிப்பட்ட நிலைக்கு நாளைக்கு மனிதன் மறுமையினால் நிற்பான். உங்களுடைய சொந்த பந்தங்கள் உதவி செய்ய வருவாங்களா? இன்னைக்கு நீங்கள் போறீங்களே, கலந்துக்கிறீங்களே, அல்லது நட்போடு இருக்கிறீங்களே, நட்போடு இருக்கலாம், தப்பு இல்லை. எது வரைக்கும் மார்க்கம் அந்த கொள்கை என்று வந்து விட்டால் நீ வேறு நான் வேறு. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படிங்க? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தாங்க? இன்றைக்கு சொந்த பந்தங்களோடு அவங்க செய்து கொண்ட அந்த வேலைகளை பார்த்து போய் இணங்கி இருந்தாங்களா? இல்லை செய்யக்கூடிய காரியம் என்று தப்பு என்று சொன்னாங்களா? திடீரென்று சொல்கிறேன், திடீரென்று மரணம் நமக்கு வராதா? அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோமா? 5 வருஷம் 10 வருஷம், 2028 என்னுடைய மௌத் அக்ரிமெண்ட் இருக்கா எனக்கு? அடுத்த செகண்ட் மரணம் வரலாம். ஒரு செகண்டு, நேற்று கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு செகண்ட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வராதா நமக்கு மரணம்? 50 வருஷம் வாழுவோமா? 80 வருஷம் வாழ்ந்துருவோமா? 2050 மௌத்தா நமக்கு? அடுத்த செகண்ட் ரெடியாக இருக்கணும். இதற்காகத்தான் அல்லாஹ் பிறக்க வைத்திருக்கிறான். நாளை மறுமைக்காக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது மனதில் ஆழமாக பதிய வைத்தோம் என்றால் நாம் ஏன் பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம், இந்த செய்தி அழகாக நாம் புரிந்துவிடும். வரக்கூடிய காலங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக பணிந்தவர்களாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த கடமைகளை செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும் கூறி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.